ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அனாமிகா இருந்துட்டு நம்ம சித்ராவுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சித்ரா இருந்துட்டு இப்போ தான் அனாமிகா மகாவும் சூர்யாவும் வீட்டுக்கு வந்து ஓவராக பேசிட்டு போனாங்க. அந்த ஆர்டர் யார்கிட்டேருந்து கிடைச்சதுன்னு உனக்கு தெரியுமா அனாமிகா? தெரிஞ்சால் எனக்கு சொல்லு, அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டான்னு நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அனாமிகா இருந்துட்டு எனக்கு இன்னும் தெரியாதத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நேரில் பார்க்க வரேன், உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா நம்பிக்கா, சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு அனாமிகா அனாமிக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம்ன்றாங்க. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஐஸ்வர்யாவுக்கு மருந்து கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போதான் அத்தை கொடுத்தேன், ஒரே ஒரு டோஸ் தான் கொடுத்துருக்கேன், இன்னொரு டோஸ் எப்போ கொடுக்கறதுன்னு நான் நேரம் பார்த்து கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் அனாமிகா, ஒரு டோஸ் கொடுத்துட்டியா, வெல்டன், சீக்கிரமா அந்த மருந்தை கொடுத்துட்டேன்னா கௌதம்க்கு சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கிடலாம், சூப்பர் அனாமிகா அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகாவை புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா அனாமிகாவை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அனாமிகாவுக்கு தெரிஞ்சா அனாமிகா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன, அனாமிகா இருந்துட்டு சரிங்க அத்தை நான் வைக்கிறேன், யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அனாமிகா இருந்துட்டு யார் இந்த ஆர்டரை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறது, யார்கிட்ட கேட்டா யார் பதில் சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன அனாமிகா பைத்தியம் தான் ஆயிட்டியா, தனியா செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, சும்மா சும்மா சண்டைக்கு வராத, எதுக்காக இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயும் பிரபாவும் ஒன்னா ஸ்கூட்டில வர்றத பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம அனாமிகா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்பவே கோவத்தோடு வெளியே போய், விஜய் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்றதே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்ன அனாமிகா எதுக்காக இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படி நீ அவளை வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு வரலாம், நான் இருக்கிறப்ப எதுக்காக நீ அவ கூட வர, உனக்கு நான் காலையிலே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், நீ என்ன ட்ராப் பண்ணவே இல்லை, ஆனா இவளை மட்டும் கூட்டிட்டு சுத்திட்டே இருக்க, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்க பாரு அனாமிகா, போற வழியில விட்டுட்டு போனேன், இப்போ வர வழியில கூட்டிட்டு வந்தேன், இதுல என்ன இருக்கு, எதுக்காக இப்ப பிரச்சனை பண்ற, இருக்கிற பிரச்சனை போதாதா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணுமா, உனக்கு அமைதியாவே இருக்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகாவை இருந்துட்டு ரொம்பவே கோவமா விஜய் வந்து திட்டிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பிரபாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. விஜய் வந்து எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா பிரபா இந்த விஜய் கூட வாழவே கூடாது, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குறுக்கு புத்தியோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்தம்மா ஐஸ்வர்யா இருந்துட்டு என்னம்மா பால் சூடாகவே இல்லை, எத்தனை தடவைமா உங்களுக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அனாமிகா இருந்துட்டு நான் ஐஸ்வர்யா, நான் பால் சூடு ஏற்றி தரவா உனக்கு, நான் கொதிக்க வச்சு நல்லா பாதம் பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு என்ன அனாமிகா உனக்கு என்ன புத்தி இது வந்துருச்சா என்ன காலையிலேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, நீ ஏன் எல்லா வேலையும் பாக்குற, நீ இப்படி பண்ண மாட்டியே, ஏதாச்சும் சதி இது பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அனாமிகாவுக்கு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியெல்லாம் இல்லை, சீக்கிரமா வேலையை கத்துக்கலாம் தான் பண்றேன், இது பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க, நான் பண்றதில்ல அப்படின்ற மாதிரி அனாமிகா இருந்துட்டு மலிப்பு விடுறாங்க. கோடீஸ்வரி இருந்துட்டு நீ வேலை செய்யக்கூடாதுன்னெல்லாம் சொல்லல, திடீர்னு நீயா எடுத்து பண்றத பார்த்தாதான் எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்ற மாதிரி கோடீஸ்வரி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அனாமிகா இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு இருந்துட்டு அந்த பாலில் எப்படியாச்சும் அந்த மருந்தை வந்து கலக்கி கொடுக்கணும், அதுக்காக தான் அப்படி வேலை செய்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யாவும் மகாவும் ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் சீக்கிரமாக ரெடி பண்ணணும், 25 லட்சத்துக்கு எத்தனை மணி பாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன சூர்யா ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, 2 பேரும் என்ன அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசவும், என்ன ஐஸ்வர்யாக்கா எதுக்காக இப்படி சூர்யாவை கிண்டல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி மகா இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும், என்ன மகா நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம மகாவை பார்த்து கேட்கவும், பிரபா இருந்துட்டு என்ன மாமா உங்ககிட்ட நாங்க கிண்டலா பேசக்கூடாதா மாமா,
பார்த்தீங்களா உங்களை சொன்னதுமே மகாக்காக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அனாமிகா இருந்துட்டு இந்த ஆர்டர் யாரு கொடுத்தது அப்படின்ற மாதிரி ரொம்பவே நைஸாக கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அனாமிகா இருந்துட்டு ஏதோ சதி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலையும் சொல்கிறாங்க இவங்க தான் கொடுத்தாங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேயே நான் ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு சொன்னேன் விஜய், வந்து என்னை விட்டுட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போதான் அனாமிகா நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம அனாமிகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உங்ககிட்ட நான் கேட்குறதும் ஒன்று கேட்காதும் ஒன்று, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு அனாமிகா மேலே சந்தேகப்பட்டு அவங்க கூடவே போகிறாங்க. போயிட்டு எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டோவில் ஏறிடுறாங்க. ஏறின உடனேயே நம்ம சித்ராவை பார்க்க கிளம்புறாங்க. போயிட்டு சித்ராவையும் பார்க்குறாங்க. நம்ம அனாமிகா இருந்துட்டு சித்ராவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன இவ்வளோ சதி வேலை பார்த்துட்டு இருக்காரா, நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா, இங்கே நடக்கிறதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இவ தான் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அனாமிகா இருந்துட்டு சித்ரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரியா நமிக்கா அந்த டோஸை மட்டும் சீக்கிரமா கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி சரி அனாமிகா இருந்துட்டு சரி சரிங்க அத்தை, சீக்கிரமா போகணும், இல்லைன்னா என் மேல சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா நம்ம அனாமிகா இருந்துட்டு போனை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. வச்சுட்டு வந்துட்டு பாதி தூரம் வந்துட்டு ஐயோ போனை வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குடுகுடுன்னு ஓடுறாங்க. போன உடனேயே நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம அனாமிகாவுக்கு நான் துரோகம் செய்யறேன்னு தெரியாம கூட எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன எனக்கு துரோகம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுறதெல்லாம் கேட்ட மகா இருந்துட்டு சித்ரா கிட்ட போய் பேசுறாங்க. என்ன சித்ரா, நீ பண்ற வேலையெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும், அனாமிகாவை வச்சு தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கண்டிப்பா ஒரு பாடம் கத்துத்தருவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடி, உன்னால என்னை என்னுமே பண்ண முடியாது, நான் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்க, நீ எங்கடி இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஏளனமாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் செஞ்சாலும் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிச்சுப்போ காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அனாமிகா இருந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க, இந்த சித்ராக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனா எனக்கு துரோகம் பண்றதுலயே இருக்காளே, இவளை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.